ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி குற்றாலத்தில் நம்ம வாங்கின ஜாதிக்காயை வச்சு எப்படி ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லேருந்து கட் பண்ணுங்கள். நைஃப் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பீலர் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது மேபி உங்கள் கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது சின்னதாக இருக்குது இல்லையா, நம்ம ஆப்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு பண்ணும்போது உங்களுக்கும் கூட கொஞ்சம் சேஃப் தாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இதை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கின்லாம் ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கும் கூட அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இதை நம்ம இப்போ உடச்சிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறது தாங்க ஜாதிக்காய். இதுதான் நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே இருக்குது இல்லையா, இதுதான் ஜாதிபத்திரி ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது தாங்க ஜாதிக்காயோட கொட்டை. பிம்பிள்ஸ்க்கு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த ஜாதிபத்திரியை இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஷெல்லை ரிமூவ் பண்ணாதாங்க நம்மளுக்கு ஜாதிக்காயோட கொட்டை கிடைக்கும். இதில் ஜாதிக்காய் ஊறுகாய் என்ன தான் நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருந்தாலும் அளவோடு தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா இதை ப்ராப்பராக ப்யூரிஃபை பண்ணாமல் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சில டாக்ஸிக் ரியாக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதை ஆயுர்வேத கிரந்தாஸில் கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாதிக்காயை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான உடனே நம்ம நல்லெண்ணெய் 100 ml ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகி நல்லா வாசம் வந்த உடனே நம்ம இஞ்சி 50 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது நம்ம 1 மினிட் கிட்ட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு 3 கட்டி அளவு இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இஞ்சி மாதிரியே 1 மினிட் கிட்ட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் இஞ்சி பூண்டு மாதிரியே 1 மினிட் ஃப்ரை ஆகட்டும். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து புளி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தோல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கருவேப்பிலை 2 கொத்து அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 மினிட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு வெசலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணுன்னா நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக கரகரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். 3 கட்டி அளவு பூண்டு இதோட சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்து 1 மினிட் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜாதிக்காயை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம். ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆனதும் தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த மாதிரி கையிலே எடுத்து விட்டுக்கோங்க.
இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய நாள் தாங்கும். அதனால தான் நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வெந்து ஊறுகாய் பதத்துக்கு வர வரையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ஊறுகாய் பதத்துக்கு வர வரையும் நல்லா சுண்ட வச்சுடுங்க. பாருங்கள், இது பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்தா இதோட டேஸ்ட் வந்துட்டு நெல்லிக்காய், மாங்காய் எல்லாம் சேர்ந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஜாதிக்காயோட வாசமும் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போட்டுட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.